ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இங்கே துபாயில் யூஏஇயில் எஸ்பெஷலாக துபாய் அண்ட் ஷார்ஜா இந்த ஊரில் வந்து நம்ம பூஜை சாமான்லாம் இங்கே கிடைக்குமா அப்படின்னு கொஸ்டின் இருந்துச்சுன்னா இங்கே கண்டிப்பாக கிடைக்குங்க. எல்லா விதமான பூஜை சாமானும் இங்கே கிடைக்குது. அதாவது நம்ம ஊதுபத்தி அகர்பத்தின்னு சொல்லுவோம்ல, ஊதுபத்தி கிடைக்குது, அப்புறம் சாம்பிராணி கிடைக்குது, கற்பூரம், அப்புறம் உங்களுக்கு சந்தனம், மஞ்சள், குங்குமம், விபூதி, பன்னீர், இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்குதுங்க. பூஜைக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வத்தி போடுவோம்ல, விளக்குக்கு போடுற வத்தி, திரி, அப்புறம் இந்த எண்ணெய், தீபத்துக்கான எண்ணெயும் எல்லாமே கிடைக்குதுங்க. அப்புறம் மண் விளக்கு கூட இங்கே கிடைக்கும். ஒரு சில கடைங்களில் போனீங்கன்னா உங்களுக்கு பித்தளையிலையும் விளக்கு கிடைக்குது. சின்ன விளக்குலேருந்து பெரிய விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, பித்தளை தட்டு, அப்புறம் பெல்லும் கூட கிடைக்குது. பித்தளை சாமான் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் என்னென்னா இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால் நீங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு வர்றது தான் பெட்டரு. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இந்த பூஜை சாமானை மட்டும், பித்தளை சாமான்லாம் துபாய்க்கு எடுத்துகிட்டு வரலாமா, அலௌடா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துகிட்டு வரலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் விளக்கு, பித்தளை சொம்பு, பித்தளை பிளேட்டு, பெல்லு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனால் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துடுங்க. மிச்ச ஐட்டம்ஸ்லாம் வந்து பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த இன்ஃப்ளேமபிளாக இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அலோடு கிடையாது. சாமான் மட்டும் நீங்கள் கொண்டு வரலாம். மற்றபடி வேறு ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் இங்கேருந்தே வாங்கிக்கலாம். ஆனால் மஞ்சள், குங்குமம் அது வேணால் நீங்கள் ஊர்லேருந்து கொண்டு வரலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இங்கே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் அந்த அகல் விளக்கு இருக்குதுங்களா, மண் விளக்கு, அதுவுமே இங்கே கிடைக்குதுங்க. இங்கே பூக்கடை இருக்கும். அந்த பூக்கடையில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மண் விளக்கு, விதவிதமான விளக்கு டிசைன்ஸில் கிடைக்குது. விநாயகர் சதுர்த்திக்கு இங்கே மண் பிள்ளையார்லாம் கூட கிடைக்குது. அதாவது ரொம்ப பெரிய பெரிய சிலை கிடைக்காது. ஏன்னா இங்கே வந்து வீட்டில் தான் நம்ம கரைக்க முடியும். இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இங்கே வந்து பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இங்கே கிடைக்குமா அப்படின்னு, அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் இங்கே வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு போது எனக்கு இங்கே ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குமா அப்படின்னு கொஞ்சம் தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சூப்பர் மார்க்கெட்லாம் போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது இங்கே எல்லாமே கிடைக்குது அப்படின்னு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த பூஜை சாமான், அந்த பித்தளை சாமான் மட்டும் இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ அதை மட்டும் வேணால் நீங்கள் ஊர்லேருந்தே கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.